ஜெயிலர் படத்துல நெல்சன நம்ம ரஜினி தூக்கி விட்ட மாரி, கூலி படத்துலயும் லோகேஷ ரஜினி தூக்கி விடுவாரா? அப்படின்னு ரொம்பவே பேசப்பட்டுக்கிட்டு, எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதன் மூலமா பார்த்தீங்கன்னா, லியோ படத்துல விட்ட அவர் நம்பிக்கைய கூலி படத்துல அவர் பெறுவாரு அப்படின்னு பேசப்பட்டுக்கிட்டு வருது. நெல்சன் பார்த்தீங்கன்னா, விஜய வச்சு பீஸ்ட் படம் எடுத்து ரொம்பவே ஒரு மொக்க படமா அமைஞ்சுச்சு நம்ம விஜய்க்கு. அது ரொம்பவே ஹைப் ஏத்தப்பட்டனால அந்த படம் சரியா ஓடலன்னு தான் சொல்லணும். பீஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ட்ரோல் செய்யப்பட்டுட்டு தான் வந்துச்சு. இந்த படம் பாக்ஸ் ஆஃபிஸ்ல அப்படி இப்படின்னு சொன்னாலுமே, ரசிகர் மனசுல பூர்த்தி பெறலன்னு தான் சொல்லணும். ரொம்ப மொக்கையா இருக்கு. அந்த மாரி தான் பேசப்பட்டுக்கிட்டு வந்துச்சு நம்ம பீஸ்ட். இந்த நிலையில நம்ம நெல்சன் அடுத்த படம் கண்டிப்பா நம்ம ஹிட் குடுக்கணும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் சூப்பர் ஸ்டார பார்த்து கதைய சொல்லியிருக்காரு. அவரும் பீஸ்ட் ஃப்ளாப் அப்படின்னு பார்க்காம, டாக்டர் போன்ற நல்ல படத்த டைரக்ஷன் பண்ற அந்த ஒரு அடிப்படையில தான் ஜெயிலர் படம் அவர் நடிச்சு ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு பிளாக் பஸ்டர் சூப்பர் ஹிட்ட குடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். இது நெல்சனுக்கு மட்டும் இல்ல, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லயே கெரியர்லயே ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்ன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம விக்ரம், பொன்னியின் செல்வன் பார்ட் 1 இதெல்லாம் வசூல முறியடிச்சு நம்பர் 1 நம்ம ஜெயிலர் படம் இருந்துச்சு. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ், தளபதி விஜய வச்சு லியோ படம் எடுத்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு கலவையான விமர்சனத்த தான் பெற்றுச்சுன்னு சொல்லணும். இந்த படத்தோட வசூல பத்தி நெறைய பேர் நெறைய விதமா சொன்னாலுமே, இந்த படத்த சொதப்பிட்டாரு அப்படின்னு அவங்களோட ரசிகர்களே ரிவ்யூ குடுத்திருக்காங்க. இந்த நிலையில தான் ஜெயிலர் படத்தின் மூலமா நெல்சனுக்கு ஒரு ஹிட் குடுத்த ரஜினிகாந்த், லியோ படத்தின் மூலமா இழந்த நம்பிக்கை கூலி படத்துல இவர் கண்டிப்பா குடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. கூலி படத்தையும் ஜெயிலர் படம் மாரி ஹிட் ஆக்கும் அப்படின்னு அந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முயற்சி செஞ்சுட்டு வராங்க. ஆக மொத்தத்தில பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜோட கெரியர அடுத்த கட்டத்துக்கு செல்றதுக்கு, நெல்சன ரஜினி எப்படி தூக்கி விட்டாரோ, அதே போல கூலி படத்தில ரஜினி லோகேஷ தூக்கி விடுவார் அப்படின்னு நெறைய விமர்சனங்கள் பேசிக்கிட்டு வராங்க. பொதுவாவே விஜய் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, வாரிசு, அப்புறம் லியோ, அப்புறம் மாஸ்டர், தி கோட் இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1000 கோடி, 500 கோடி வசூலிக்கும்னு சொல்லிட்டு வந்தாலுமே, அதோட உண்மையான வசூல் பார்த்தீங்கன்னா, தயாரிப்பாளர்களுக்கும், விமர்சகர்களுக்கும் தான் கண்டிப்பா தெரியும். இப்ப அதே மாரி தான் ஜெயிலர் படம் எப்படி பிளாக் பஸ்டர் அடிச்சுச்சோ, கண்டிப்பா அதே மாரி லோகேஷோட கூலி படமும் கண்டிப்பா பிளாக் பஸ்டர் கிட்ட அடிக்கும்னு பேசப்பட்டுட்டு வருது. தொடர்ந்து சினிமா அப்டேட்ஸ பத்தி பார்ப்போம். என்னென்ன வருதுன்ட்டுன்னு. அதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்த நேயர்களுக்கு நன்றி. அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய். இது ஆர்பி ஆர்ச்சு.